காலை வணக்கம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமாங்க, காட்டுல ஒரு குட்டி கரடி தனியா சுற்றி கொண்டிருந்ததாம். அந்த வழியா வந்த ஒரு சிறுத்தை அந்த குட்டி கரடியை வேட்டையாட நினைச்சுதான். ஆனா சுதாரித்து கொண்ட அந்த குட்டி கரடி எப்படியோ அந்த சிறுத்தை கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சாங்க. ஆனா சிறு சிறு காயங்கள் மட்டும் அந்த குட்டி கரடிக்கு ஏற்பட்டுச்சான். என்னதான் அந்த சிறுத்தை கிட்ட இருந்து இந்த குட்டி கரடி தப்பிச்சிருந்தாலும் காயங்களோட வலி ஒரு பக்கம், இந்த சம்பவத்தினால ஏற்பட்ட அதிர்ச்சி ஒரு பக்கம். என்ன செய்யறதுன்னு தெரியாம சோர்ந்து போய் தன்னுடைய தாயை நோக்கி போச்சான். அந்த குட்டி கரடியினுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்ட தாய் கரடி அந்த குட்டி கரடிய அரவணைத்து கொண்டதாங்க. அதை ஆற்றி தேற்றினதாம், அதனுடைய காயங்களை கட்டினதாம். அந்த குட்டி கரடி தன் தாயினுடைய அரவணைப்புல சந்தோஷமா இருந்ததாங்க. இந்த காலை வேளையில நீங்களும் ஏதோ ஒரு சம்பவத்தினால மனசுல ஏற்பட்ட காயம், அந்த காரியத்தை நினைக்கவே கூடாது, அதுல இருந்து எப்படியாவது வெளியில வந்துடணும், அதை மறந்துடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொன்னவர் உங்களை ஆற்றி தேற்றுவாருங்க. உங்களுடைய காயங்கள் எல்லாவற்றையும் அவர் சரி செய்திருவாருங்க. சோர்ந்து போகாதீங்க, ஏசப்பா உங்களை ஆற்றி தேற்றி சந்தோஷப்படுத்த போறாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, ஏதோ ஒரு சம்பவத்தினால ஏற்பட்ட காயம் ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தை மறக்கணும், அதை விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலன்னு ஏசப்பா சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீரே. சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் அரவணைத்து ஆற்றி தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய சந்தோஷத்தினால அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா காயங்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை சரி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறேன். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.